ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தா, பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் பண்ணல. இஞ்சி டீ தான் போட்டேன். நான் மார்னிங் இஞ்சி டீ நல்லா போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு நேற்று நான் அந்த தேங்காய் பன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பன்னு, அதுதான் வாங்கின்னு வந்தேன். ரொம்ப சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது, அதில் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னே வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ மார்னிங்கே அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பீஸ் எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்காய் பன் வித் ஜிஞ்சர் டீ சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் முட்டை தொக்கு பண்ணேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு நல்லா மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வேக வச்சு இந்த முட்டையை எடுத்து போட்டாச்சு. வேக வச்சு தான் போட்டேன், உடச்சி ஊற்றல. போட்டுட்டு நல்லா வதங்கினப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பசங்க கருவாடு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கருவாடை கொஞ்சம் அரிபரியில் செஞ்சேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட் மினிட்டில் தான் எடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் கருவாடும் செஞ்சாச்சு. இன்றைக்கி மதியானம் லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வித் கொஞ்சம் ரசமும் வச்சாச்சு. ஸோ இது கருவாடு முட்டை தொக்கு எல்லாத்துக்கும் ரசம் தான் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. அதனால் ரசம் வச்சுட்டு கொஞ்சம் முட்டை தொக்கு வச்சுக்கிட்டோம். அதோடு கருவாடு தொக்கும் வச்சுட்டு சூப்பராக லன்ச் மெனு இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு ஹெவியாக குழம்புலாம் வச்சா சூட் ஆகாது. ஸோ ரசம் இல்லை, பருப்பு சாம்பார், கிள்ளி போட்டு சாம்பார் எதாவது வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ வைக்கல, நான் இப்படி தான் வச்சேன். சூப்பராக அந்த ரசம் கொஞ்சம் வைக்க தெரிஞ்சாவே பாதி நாளில் ஓட்டிடலாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.